ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எங்களுக்கு என்ன டைம் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வேக்கப் டைம். ஆமாம் தானே? இப்போ தான் ரித்வின் குட்டி வந்து தூங்கி எழுந்தார். தூங்கி எழுந்தோடனே பாருங்கள், ஆக்டிவாக இருக்கார். ஆக்டிவாக தானே இருக்கீங்க? குட் பாய். நல்ல மூடில் இருக்கார் ரித்வின் குட்டி. இல்லைன்னா என்ன பண்ணுவாரே நம்மளுக்கே தெரியாது. ஃப்ரூட்ஸ் எழுந்தோடனே படிக்கிறாரு. இது என்ன நேம், இது என்ன நேம், இது என்ன நேம் கேட்குறாரு. நான் சொல்லு, நேம் சொல்லு. இது என்ன நேம்? இது சொல்லு. இது பனானா. இது பைனாப்பிள். இது ஆப்பிள். இது மேங்கோ. இது ஆரஞ்சு. வேறு இன்னொன்று எதா? இன்னொன்று ஷீட் எதா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆகுது. மதியம் 2 மணி. ஓகேங்களா? என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னா, நான் அப்படியே படுத்துட்டு இருந்தேன், அதனால் இப்படி இருக்குது. பார்த்தீங்களா? 11 o'clock தூங்கினாங்க மார்னிங்கில். இப்போ 2 o'clock ஆகிடுச்சு கரெக்டாக. ரித்வின் குட்டி என்னாச்சு? கோல்ட் ஆகுதா? ரித்வின் குட்டிக்கு வந்து இது அது இந்த ஆரம்பிப்பார். தெளிவாக இருக்காரேன்னு பார்த்தேன், பட் வந்து அவருக்கு இப்போ பசிக்குது. அவருக்கு வந்து பூவா போட்டுன்னு வந்து ஊட்டி விடலாம். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரித்வினோட ஆக்டிவிட்டீஸில் நம்ம கிளியராக வாட்ச் பண்ணலாம். என்ன சவுண்டுப்பா? ஆட்டோ. புக்ஸு கிடைக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ரித்வின் புக்ஸ் கிடைக்கிறாரு. கிடைக்கக்கூடாது. இங்கே பாரு, நட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. நட்ஸ் ஃபோட்டோலாம் இருக்குது. என்னது இது? ஆல்மண்ட்ஸ், பாதாம் சாப்பிட்ருக்குல்ல அது. போச்சு, ரித்வின் கடிச்சிட்டாரு புக்ஸை. மம்மி சூப்பர் மார்க்கெட்டில் ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரூட்ஸ் நேம். இது வாங்கிட்டு வந்து 6 months ஆச்சு. ஆனால் இப்போ தான் 2 days 3 days-ஆக வந்து ரித்வின் வந்து இது படிக்கிறாரு. இப்போ போயிட்டு ரித்வினுக்கு பூ போடணும் இல்லாமா? முடியல. ரித்வின் பூ போடணும் இல்லாமா? ஒட்டுங்க, நான் போய் மம்மி பூ போட்டுறேன். நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஹேர் வாஷ் பண்ணணும், அதுக்காக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நல்லா ப்ரோட்டீனாக இருக்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். 2 காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தோம்ல, அதை நல்லா அன்றைக்கி ஒரு காலிஃப்ளவர் செஞ்சேன். லாஸ்ட் வீக் 2 days முன்னாடி பிஃபோர் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஒரு காலிஃப்ளவர் போட்டு பிளாக் சன்னா நைட்டே ஊற வச்சுருந்தேன், ஒயிட் சன்னாவும் ஊற வச்சுருந்தேன். அதில் பிளாக் சன்னா தான் டேஸ்ட்டாக இருக்குது இந்த கிரேவிக்கெலாம். பார்த்தீங்கன்னா ரித்வின் குட்டிக்கு சாதம் போட்டுக்கலாம். ஸ்கின் கேர் வந்து இன்றைக்கி பண்ணலான்னு இருந்தேன் பார்த்தீங்களா, பட் ரித்வின் வந்து ரொம்ப ஃபோன் அடிக்ட் ஆகுறாரு. அதனால் இன்றைக்கி பண்ண முடியல. நாளைக்கு என்ன பண்ணுறான்னு காட்டுறேன். அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஸ்கின் கேர் பண்ணி. ஆனால் செம்மையாக இருக்கும். அடிக்கடி பண்ணுங்கள் நீங்கள். ரித்வின் வந்து காயெல்லாம் போட்டு ஊட்டி விடுவேன், இல்லைனா ஃபோன் தரமாட்டேன். அவ்வளோதான், போட்டாச்சு. அவர் சாப்பிட்றதே கொஞ்சம் தான். நான் வந்து எப்போவுமே கீ ஆட் பண்ணது ரொம்ப நல்லது. தனியாக போட்டு கொடுத்தா சாப்பிட மாட்றாங்க. அதனால் 2 tablespoon வந்து ஆயில், 3 tablespoon வந்து கீ. ஹோம்மேட் கீ தான், இங்கே பால்கார்கிட்ட வாங்கிக்கிறோம். ரித்வின் குட்டிக்கு தண்ணி எடுத்துட்டார்லையே பாருங்களேன். ரித்வின் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புக்ஸ் எல்லாம் கடிக்கிறாரு. கடிக்கக்கூடாது நைனா, எடுத்து வச்சுருங்க. அக்கா வந்தால் படிப்பால, எடுத்து வச்சிரு. அக்கா உனக்கு சொல்லி கொடுப்பால நைட்டு. ரியா அக்கா உனக்கு சொல்லி கொடு. சரி, தண்ணி எடுத்துட்டானே. நேக்கா பேசி தான் வாங்க முடியும், இல்லைன்னா கஷ்டம். இப்போ நம்ம என்ன பேசினாலும் அவனுக்கு புரியுது வேறு, திட்டக்கூட முடியாது. இப்போ வந்து சுடு தண்ணி ஆல்ரெடி நான் பத்திக்கு காய வச்சுருப்பேன். எங்கள் வீட்டுக்கு யாருன்னா வந்தீங்கன்னா எப்போவுமே வெல்கம் ட்ரிங்காக ஹாட் வாட்டர் தான் கொடுப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இருக்க முடியாது. அது குட் ஹேபிட்டாகவும் மாறிடுச்சு. நல்லா காய வச்சு
அந்த தண்ணி தான் இன்டேக் பண்ணுறது. இப்போது ஒரு 3 மந்த் ஆகிட்டுருக்குமா? எஸ், 3 மந்த்தா, நவம்பர்லேருந்து நினைக்கிறேன். எஸ், நவம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா கேன் வாட்டர் வந்து நாங்கள் இன்டேக் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறது. தொட்டி தண்ணி தான், குடிக்கிற தண்ணி விடுவாங்க இங்கெல்லாம். பார்த்தியா, அது வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த மழை சீசன்லாம் வந்துச்சுல லாஸ்ட் 3 மந்த்து பிஃபோராக பார்த்தீங்கன்னா, அச்சோ இங்கே பாருங்கள் ரித்வி என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். வெளிச்சத்தில் காட்டுறேன். கிளிக்க கூட ஏபிசிடி, அது ஏபிசிடி படிக்கிறானா. ரித்வினுக்கு வந்து பசி எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வெயில் இன்றைக்கி அவ்வளோ வரல. பெட் கவர்லாம் துவைச்சி போட்டிருக்கேன். இதை நல்லா காஞ்சிருச்சு, எடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதனால் கேன் தண்ணி தான் நேற்று தான் எடுத்துகிட்டு வந்து இறக்குனாங்க. இங்கே பாருங்கள், ஒரு 2 days ஒன்ஸ் வந்து 4 கேன்ஸ் காலி ஆகிடுது. காய வச்சு நிறைய தண்ணி இன்டேக் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் அவர் நம்ம ஃப்ரீயாக விட்டோன்னா அவர் சேட் அதிகமாகிடும். நான் அவனை கூட்டிகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இந்த பொம்மை எப்போ வாங்கினது தெரியுமா? இது எப்போ தெரியுமா வாங்கினது? போன வருஷம் 2025 மேல வாங்கினது. மே ஜூன் நினைக்கிறேன். 2 வாங்கினோமா. 1 டால்ஃபின்னு, அது உடஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இது வாங்கினோம். இதுவும் கொஞ்ச நேரம் விளாட்னே இந்த உடச்சிடும்னு சொல்லிட்டு தூக்கி டேடி மேலே போட்டுச்சு. என்னது இது? என்ன சவுண்டா? டைனோசர் சவுண்டா? அது டைனோசர்ஸா? நீ அதுவும் ஒரே ஹைட்டில் இருக்கீங்கோ. டிஷால் அடி. வாய் தந்துதுங்குதா? எப்படி டிஷால் அடி? கண்ணு பாரு எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. டிஷால் பண்ணு. டிஷால் துப்பாக்கி எங்கே போச்சு? துப்பாக்கி டிஷால் பண்ணிடலாமா? டிஷால் பண்ணு. எந்த தெரியலையே. எங்கே வச்சிங்க நீங்கள்? ரூமில் தானே வச்சுருந்தேன். அந்த ரூமில் போய் பாரு, உள்ளே இருக்கா பாரு. கோ போய் அப்படியே பார்த்துட்டு வரேன். எங்கே போச்சு? பாப்பா எடுத்துச்சாளா? பாப்பா வரட்ட கேட்கலாம். தண்ணி கலக்கி குடிக்கணுமா? தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது, வாமாக இருக்குது. இப்போ இதை தான் குடிக்கணும் அந்த கிளைமேட்டுக்கு. இன்றைக்கி வெயிலே வரல கொஞ்சம் கூட. என்ன பண்ணிகிட்ருக்கேன்? மேலே ஏறி ஸ்டார்ட் பண்ணுவோமா நம்ம? லஞ்சுக்கு அப்புறம் 1 hour கழித்து தண்ணி குடிக்க போகிறோம். செம்ம சூடாக இருக்குது. அப்படியே ஊதி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிடலாம். வெளியே வேறு ஒரே சவுண்டு.